ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் வச்சு ஒரு மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மில்க் ஷேக் செய்கிறதுக்கு நான் ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழமாக 3 இது எடுத்து வச்சுருக்கேன். அதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 கப் பசும்பால் எடுத்துகிட்டு அதை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இது கூட போட கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கலாம். நான் மில்க் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சிரப் காய்ச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட்டுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பாதாம் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த வாழைப்பழத்தையெல்லாம் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மில்க் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு வெள்ளை சிரப் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜில்லுன்னு வச்சுருக்க அந்த பாலில் ஃபஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1.5 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மூத்தாக ஒரு தடவை அரைச்சிடலாம். இடையில ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிச்சம் இருக்க அந்த பாலையும் இது கூட சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு கிளாஸில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு பனானா மில்க் ஷேக்கை அதில் ஊற்றிடலாம். இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாதாமை அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.